ஸோ காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பேட்டர்ன் ஷீட் ப்ரொவைட் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த ஒரு ஷீட்டோட ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா 300+ வரும். ஸோ இந்த மாதிரியான திக் ஷீட்ஸ் ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பேப்பரில் வந்து பேட்டர்ன் மேக் பண்ண மாட்டாங்க. கார்ட்போர்ட்ஸில் தான் வந்து மேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி திக் ஷீட்ஸில் தான் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பேட்டர்ன் வச்சு அவங்க பல்க் பீசஸ் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அதே கான்செப்டே நம்ம இந்த கஸ்டமைஸ்டு பேட்டர்ன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு ஷீட் வந்து நம்ம திக்காக சூஸ் பண்ணோம்னா டியூரபிளாக இருக்கும். லைக் நம்ம இன்னைக்கு போட்ட பேட்டர்னை ஒரு 6 monthsக்கு அப்புறமும் யூஸ் பண்ணலாம், ஒரு 1 yearக்கு அப்புறமும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா டைம் சேவிங். நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபியூ சாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் ரெடி பண்ணது, அண்ட் என்னோட சைஸ்க்குமே நான் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே இதோட கம்பேரிசன் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நார்மல் பேப்பர். ஓகே, நார்மல் பேப்பர். ஸோ இது வந்து லைஃப் இருக்காது. நம்ம வந்து ஒரு 3-4 times யூஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரியான திக் ஷீட்டில் நம்ம பேட்டர்ன் போடுறப்போ லைக் 1 year 2 years வரைக்கும் கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சேஃபாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா. அதனால தான் நம்ம காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு திக் ஷீட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க பாடியோட பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருந்தால் போதும், அதை வச்சு நிறைய வேரியேஷன்ஸ் நம்மளால க்ரியேட் பண்ண முடியும், டைம் சேவ் பண்ண முடியும். எஸ், நீங்கள் யாராவது கிளாஸ் புக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபியூ சீட்ஸ் தான் இருக்குது. தேங்க்யூ.